எங்கள் அப்பா வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பெயிண்டிங் வேலைக்கு போவார்னு சொன்னேன் இல்லைங்களா, கீழே விழுந்து 2 கையும் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அங்கே ஒரு மேனேஜர் வந்து அந்த மாதிரி சொன்னாப்புல, உனக்கு என்ன வேலையோ அதை பாருப்பா, நீ ஏப்பா அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப உனக்கு வயசு என்ன. எங்கள் அம்மாவே வேலைக்கு போகிறது நிறுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை தவிர எங்கள் அம்மா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஒரு தம்பி வந்து ஒரு சாங் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த சாங்கை எங்களுக்காண்டி இப்போவே நீங்கள் வந்து பாடி காமிச்சு. கண்டிப்பாக பாடலாம். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா, காதல் மறுமுறை சேர்க்கலாமா. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து என்னையால் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, நான் எவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் இதோட தாக்கம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பெயிண்டிங் வேலைக்கு போவார்னு சொன்னேன் இல்லைங்களா, கீழே விழுந்து 2 கையும் உடஞ்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு. மேலே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஆள் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி கதவுக்கு மேலே அடிக்கணும், ஏணி வச்சு அடிச்சிருந்தாரு. ஏணி வலிக்கு கீழே விழுந்து 2 கையும் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி, ஓகே, காம் டவுன். எங்கள் அப்பா கை இதுக்கு மேலே வராது. சரி, ரொம்ப எமோஷ்னலாக இது பண்ணிக்கணும் இல்லை, அது நினச்சாலும் புரியுது எல்லாரோட ஃபீலிங். நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தானே. கண்டிப்பாக. ஆனால் எங்கள் அப்பா கை இதுக்கு மேலே வராது. அவர் இப்போ வந்து வண்டியெல்லாம் ஓட்டுவார், பிரச்சனை இல்லை. ஒரு சைடாக சாஞ்சிட்டு தான் ஓட்டுவார். எனக்கு அவர் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனாலே வந்து ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே, பாப்பா எங்கே இருக்கிற அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை வரும், நிறையா வரும். நான் பேசாமல் வந்திருக்கேன், எங்கள் அப்பா பேசாமல் வந்திருக்காரு. ஒரு 2 நாள் 3 நாள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. எங்கள் அப்பாட்டையாகட்டும் எங்கள் அம்மாட்டையாகட்டும். அவர் தான் இப்போ இதாக இருந்தார். கீழே வந்து 2 கையும் நான் காலேஜ், எங்கள் அண்ணன் அப்போ தான் வந்து வேலைக்கு போயிருக்காரு. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா தான் ஃபுல்லாகவே எங்கள் அப்பா தான். அவர் வீட்டில் இருந்தாருன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். அதுதான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதனால் அதுக்கப்புறம் அப்பாவை எப்படி நீங்கள் புஷ் பண்ணி வெளில கொண்டு வந்தீங்க அந்த இன்சிடென்ட்லேருந்து? நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் வேலைக்கு வந்துட்டார். அப்புறம் நானும் படித்து முடித்தேன், வேலைக்கு வந்துட்டேன்னு வைங்க. இருந்தாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த கைக்கு மட்டும் கட்டு போட்டு வந்து மறுபடியும் வந்து அவருக்கு பிரச்சனை. கை இப்படி வச்சாருன்னா அது அப்படியே கீழே போயிடும். அதில் இது இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். எங்கள் அப்பா நிறையா பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் என்ன படித்து முடிச்சிங்க? அது ரிலேட்டடாக தான் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக தான் ஒர்க். அது நான் போயிருந்தா ஒரு டிசைனுக்கு போயிருக்கலாம், அல்லது யாராவது ஐடி ஃபீல்டு. இப்போ மெக்கானிக்கல் முடிச்சுட்டா மெக்கானிக்கல் வேலையை கிடைக்குதோ இல்லையோ, ஐடி ஃபீல்டில் கிடைக்கும், அதில் போயிருக்கலாம், இதுலேயும் போயிருக்கலாம். எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். என் பேஷன் வந்து நான் படிக்கிறது அத்தியாவசியம், அது படிச்சுட்டேன், அதுக்கு நான் படிச்சுட்டேன். அதுக்கு மேலே என் பேஷன் வந்து நான் இது சிங்கிங் தான் என்னோடய பேஷனு. அதனால் வெளியில எல்லாம் போனால் இதுக்கு போக முடியுமா வர முடியுமாங்கிறது தெரியாது. அதனால் வந்து இப்போ நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற வேலை பார்த்துட்ருக்கீங்க. சரி, இப்போ சொந்தக்காரங்கனாலே கூட்டி பேசுவாங்க, குறைச்சி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, நீங்கள் இந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து மீடியாக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்தக்காரவங்க வந்து ரொம்பவே பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க, நல்ல விதமாகவும் சொல்லுவாங்க. அரை என்னடா நீ போய் வேலையை பாடுற அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அது அவங்களோட இது. எனக்கு இவங்க சொன்னது மறக்க முடியல, இவங்க சொன்னதுக்காண்டியே நான் இந்த இடத்துல போய் நின்று காமிக்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யார் சொன்னது உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அப்படி வெளியே சொல்ல முடியாது இல்லைங்களா, ஆனால் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம்ல. எதுக்குப்பா அதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நம்ம என்ன வேலையானுமா நம்ம வேலையை பார்த்துட்டு, நமக்கெல்லாம் அதெல்லாம் வந்து எட்டாக்கணி, அதெல்லாம் நம்மகிட்ட முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்க அவங்க சரிங்க அவங்க வேலையை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போக வேண்டியதாங்க, அவ்வளோதான். என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. சரி, அதுக்கு நான் வந்து இது பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கிறதுக்கு எனக்கு என்ன இது பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்குவேன். சரி, நீங்க நினைச்சதை சாதிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க முன்னாடி போய் சொல்லணும் அப்படின்னா யார் முன்னாடி போய் நிப்பீங்க? எனக்கு ஒரு ஆளுலாம் இல்லை, அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்க பண்ணதை வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனாலயே நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு வெறி நமக்குள்ள வந்திருக்கும். நான் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்டா, நான் வந்து கெத்தா அவங்க முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ளே நினைச்சிருப்போம், நிறைய நினைச்சிருப்போம். அதெல்லாம் நினச்சி நான் அப்படி வந்து அவங்க முன்னாடி போய் நிக்க போறேன் அப்படின்னா யார் முன்னாடி நிப்பீங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அங்கே ஒரு மேனேஜர் வந்து அந்த மாதிரி சொன்னாப்புல, ஏப்பா உனக்கு என்ன வேலையோ அதை பாருப்பா, நீ ஏப்பா இங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ உனக்கு வயசு என்ன? எனக்கு 25ங்க அப்படின்னு. 25 வயசுலாம் நீ செட்டில் ஆகிருக்கணும், இதுக்கு மேலேலாம் நீ போய் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே போனீங்கன்னா உன்னால் ஏதோ போகலாம் வரலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும், உன்னால் ஃபுல்லாக அச்சீவ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம பண்ணோம்னா அவருக்கா தெரிஞ்சு, அது இப்போ இருக்காரு, இப்பவும் பார்ப்பேன், அவர் என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பேன். நீ சொன்ன இல்லையா இருறியா ஒரு நாளைக்கு வரையா அப்படின்னு அதெல்லாம் நினைக்கிறவா இருக்கும். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. சிங்கிங் ஃபீல்டு ஒரு இதாக சூஸ் பண்ணல, ஒரு ஹார்ட் கோராக பண்ணலாம் அப்படின்னு எடுத்ததே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால தான், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஓகே, ஏதோ பாடுவான், எல்லாரும் பாடுறான், எல்லாரும் நார்மல் பீப்புள் பாடுறத விட ஏதோ கொஞ்சம் நல்லா பாடுவோங்கிற ஒரு இது. காலேஜ் போனதுக்கப்புறம் தான் வந்து பசங்க தான் வந்து எல்லாம் ஏற்றி விட்டு, மாப்பிள்ள செம்மையாக இருக்குடா, வாய்ஸ் நல்லா பாடுறேன், என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி பசங்க தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணதை. சரி, இப்போ காலேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் பாடிருக்கீங்க? பாடியிருக்கேன். என்ன பாட்டு காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு அப்படின்னா என்னது? இளைய நிலா பொழிகிறது. படிக்காமீங்களா? வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும், பருவமகள் விழிகளிலே கனவு வரும், இளைய நிலா பொழிகிறது. இந்த படம் தான் பாடலாம். அது ஏதாவது லவ் சாங் பாடலாம், அப்ப இருந்தே எனக்கு அதுக்கு ஏதாவது பாடலாம் அப்படின்னு போனேன். அவங்க உள்ள அந்த காலேஜ் பிரின்சிபலு அந்த சேர்மன் அவங்கெல்லாம் வந்து, தம்பி காலேஜில் வந்து இதெல்லாம் நீங்கள் பாடக்கூடாது, எல்லாம் ஒரு கருத்துள்ள பாட்டா பாடுங்க. அங்க கூட என்ன விடல, அதனால சரி போ இதாவது பாடுவோம் அப்படின்ட்டு இந்த பாட்டு பாடு. இப்போ வந்து இப்போ வரப்போற ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு கிட்ட வந்து நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன், அதுவும் இந்த சாங் பாடி தான் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்ன சாங் பாடி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய், முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், முறையா என்றேன் கண்கள் பறித்தாய், என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தால் என்ன, ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். சூப்பர் சூப்பர். இந்த பாட்டை பாடி தான் நீங்க உங்களுக்கு ஒய்ஃபா வரவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. பாட முடியுமா இல்ல இப்படியே போயிருமான்னு தெரியல. கண்டிப்பாங்க, எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு திருப்பம்ன்றது வரும். இன்னொன்னு அது ஒரு பொண்ணுனாலன்றது வந்து கன்ஃபார்ம், அது எல்லாரோட வாழ்க்கை பின்னாடியும் இருக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு அமையும் நாங்களும் வேண்டிக்கிறோம். சரி, ஓகே. அப்பா அம்மா, எனக்கு வந்து அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? அம்மாக்கு வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே,
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்க பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அதாவது அப்பா அம்மாக்கு வந்து நல்லா பாடுவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்பா நல்லா பாடுவாங்களா, அம்மா நல்லா ரெண்டு பேருமே ஒருத்தவங்க இருந்தவங்க சலிச்சவங்க கிடையாது. ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்க? ஓ, அவங்க கிட்ட இருந்து தான். அப்பா கொஞ்சம் அது மியூசிக் டச் எல்லாம் இருக்கும் அப்பா கிட்ட. அம்மா வந்து ராவா பாடுவாங்க. ராவா பாடுவாங்க. எப்படி அப்பாக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வந்தது? அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. அவங்க எங்க வீட்டுல எங்க எல்லாருமே பெரியப்பா எங்க பெரியப்பா 2 பேரு, பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவ 3 பேருமே வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஓகே ஓகே. எங்க குடும்பத்துல வந்து அப்ப இருந்தே வந்து ஒரு இசையோட இது இருக்கு. அதனால வந்து அப்பாவுக்கு வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பாடுற பாட்டு எப்படியும் தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க இல்லையா, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் தம்பி, வந்து நான் இதை வந்து அடிக்கடி பார்ப்பேன், அடிக்கடி கேட்பேன், அந்த மாதிரி ஏதாவது பாடி காமிச்சிருக்காங்களா அப்பா அவங்க கிட்ட? ஆயர்பாடி மாளிகைன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டு வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி பாடுவார். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. இந்த பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பாடுவார் அந்த பாட்டு. அவங்க கிட்ட பாடி காமிச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துலாம் பாடிருக்கீங்க? சேர்ந்து பாடியிருக்கோம். அந்த ரூம்ல பாடிட்டு இருப்பாரு, நான் இந்த பக்கம் ரூம்ல பாடுவேன், எங்க அம்மா வெளியில உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ நீங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சிங்கர் ஆயிட்டீங்க, நல்லா சம்பாரிச்சிட்டீங்க. அப்பா அம்மாவுக்கு நான் இது பண்ணணும், அதாவது நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, நீங்க கஷ்டப்படுற காலத்துல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்து காமிக்கணும், ஊர் மக்களுக்கு முன்னாடி, சொந்தக்காரவங்க முன்னாடி, நண்பர்களுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நான் வாழ்ந்து காமிக்கணும், அப்பா அம்மா முன்னாடி, அப்பா அம்மா கூட இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பீங்களே. அப்படி ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டிய விஷயம் வந்து எங்கள் அம்மாவை வேலைக்கு போகிறது நிறுத்தணும். எங்கள் அம்மா வேலைக்கு போகிறது நிறுத்தணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தவிர எங்கள் அம்மா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. மதிய நேரம் நான் வேலைக்கு போயிடுவேன், வீட்டுக்கு வந்தாலும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நான் தூங்கிட்டு இருக்கும்போதே காலையில் வேலை நேரமாக வேலைக்கு கிளம்பி போயிடும். அம்மா என்ன வேலை பார்க்காங்க? அம்மா டெக்ஸ்டைலில் வேலை பார்க்கலாம். இந்த ஹேண்ட் க்ளவுஸில் வந்து பேக்கிங் பண்ணுறேன். எங்கள் அம்மா வேலைக்கு போகிறத நிறுத்தணும் ஃபஸ்ட்டு, எனக்கு அதுதான். அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்தே அம்மா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு உடம்பு வலிக்குதுப்பா, எல்லாருக்கும் இருக்கான், எனக்கு உடம்பு வலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் போக வேண்டான்னு இப்போ இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை, எல்லா நாளும் போயிடுவாங்க வேலைக்கு. அதனால் எங்கள் அம்மா வேலைக்கு போகிறத நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க? அப்பாவுக்கு ஒரு நல்ல பைக் ஒன்று வாங்கி கொடுக்கணும், வண்டி. அவர் ஒரு பழைய ஒரு டிவிஎஸ் 50 வச்சு அதை தான் இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு கொஞ்சம் நகை செஞ்சு போடணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்குது. இதெல்லாம் நார்மலாக ஒரு பையனுக்கு இருக்கிறதா, மிடில் கிளாஸ் பையனுக்கு. மிடில் கிளாஸ் கூட இல்லை, லோயர் மிடில் கிளாஸ் தான். சரி, ஓகே. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பெரிய சிங்கராக ஒரு இடத்துக்கு போவீங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா எங்களெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்றது எங்களுக்கு ஒரு டவுட்டு. அந்த ஒரு டவுட்லேயே சரி, அந்த ஒரு டவுட்லேயே நாங்கள் ஒரு தம்பி வந்து ஒரு சாங் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த சாங்கை எங்களுக்காண்டி இப்போவே நீங்கள் வந்து பாடி காமிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக பாடலாம். ஓகே, ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்டே நாங்கள் ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ஹாய் பிரதர். ஸோ டியூன் எப்படி போயிடலான்னா, ஆக்சுவலி நான் முன்னாடி ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் அதனால் பாடி காத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதி நம்ம போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ டியூன் வந்து ஏ மேஜரில் இருக்குது. இது சுச்சுவேஷன். ஆமாம், சுச்சுவேஷன் வந்து என்னென்னா, பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து உன் ஞாபகம் வந்து போகுதடி, என் காதலும் தொலைந்து போகுதடி. டியூன் வாசி காமிச்சா ஓகே.
ஒரு வாட்டி லிரிக்கோட பார்த்துக்கலாம். ஒரு முறை பார்க்கலாமா தனன்னா ஓகே ப்ரோ. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா, காதல் மறுமுறை சேர்க்கலாமா, உன் ஞாபகம் வந்து போகுதே, என் காதலும் தொலைந்து போகுதே, உன் ஞாபகம் வந்து போகுதே, என் காதலும் தொலைந்து போகுதே, காதல் நீதான் அன்பே தனன்னா 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 தனன்னா. சூப்பர். தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஷோ வந்து, ரொம்பவே அருமையா போச்சு. அதுவும் நீங்க ஒவ்வொரு பாட்டு பாடுறப்போ முடிக்க போறீங்களா, ஐயோ அடுத்து இந்த பாட்டு பாடுறீங்களா, இதையும் முடிக்க போறீங்களா, இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னும் நானும் உங்ககிட்ட, ஏன்னா அப்பதானே நீங்க பேசுறீங்க, ரொம்ப பெருசாவும் பேசவும் மாட்டீங்க, கேட்கதான் ஆன்சர் பண்றீங்க. அதான் வந்து முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து தோணல. சரி, நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்டா பெரிய சிங்கரா ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீடியா டீம் சார்பா உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ. சரி, நான் ஒன்று நம்ம டீமுக்காக ஒரு பாட்டு ஒன்று ஒரு ஓகே. செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, எங்க வச்ச என் மனச சொல்லண்டிய செல்லக்குட்டி, கண்ட நடி காதலிய உன் மோகத்தை நேத்து தான் கொண்டே நாச பூங்கோடிய உன் கூட நான் சேரத்தான், பெண்ணைய மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலயும் எரிமலையா வெடிக்காதே, மானே உன்னை உறவென நினைச்சேனே, உன்னைத்தானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே, அடிமானே உன்னை உறவென நினைச்சேனே, உன்னைத்தானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. சரி, ஓகே. ரொம்பவே அழகா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம மீடியா நேயர்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி புது புது நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கிறேன். நம்ம மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.